பிரதமர் மோடியின் தமிழக வருகை ஒரு மாற்றத்தையும் உருவாக்கப் போவதில்லை என பால்வளத்துறை அமைச்சர் மனோ தங்கராஜ் விமர்சித்துள்ளார். கன்னியாகுமரி மாவட்டம் திருவட்டார் அருகே பாரதப்பள்ளி பகுதியில் சாலை பணியை தொடங்கி வைத்த அமைச்சர் சத்தீஸ்கரில் பின்தங்கிய மக்கள் மத்தியில் பணியாற்றி வரும் 2 கன்னியாஸ்திரிகள் தாக்கி கைது செய்யப்பட்டிருப்பதற்கு கண்டனம் தெரிவித்தார். இதையடுத்து பிரதமர் மோடி தமிழகம் வருகை ஒரு மாற்றத்தையும் உருவாக்கப் போவதில்லை எனவும் இவர்களின் நோக்கத்தை தமிழக மக்கள் நன்கு புரிந்து கொண்டுள்ளதாகவும் கூறினார். ஒரு மாற்றத்தையும் உருவாக்க போறதில்லை. ஏனென்றால் இன்றைக்கு தமிழ்நாட்டு மக்கள் இவங்களுடைய நோக்கத்தை முற்றிலும் புரிந்திருக்கிறார்கள். காரணம் பார்த்தீங்கன்னா, நமக்கு வர வேண்டிய ஃபண்டை பற்றி எந்த பேச்சும் இல்லை. அவரே ஒத்துக்கொண்டார். அவருடைய ஆட்சி காலத்தில் 3 லட்சம் கோடி தந்திருக்காங்க. ஆனால் நமக்கு வர வேண்டிய நம்ம கொடுத்துருக்கூடிய நிதி 8 லட்சம் கோடிக்கு மேல் நாம் கட்டியிருக்கூடிய ஜிஎஸ்டி. அப்போ எப்படி நமக்கு நிதி பகிர்வு இருக்கிறது என்பது மிக தெளிவாக தெரிகிறது. நிதியை பற்றி பேச்சில்லை. கீழடி அகழாய்வு தமிழுடைய பாரம்பரிய தொன்மையை இவ்வளவு அற்புதமாக உலகுக்கு எடுத்துக்காட்டி உலக சமூகம் ஏற்றுக்கொண்ட போது இன்றைக்கு ஒன்றிய மோடி பாஜக அரசு அதை பற்றி வாய் திறக்கவில்லை. அதை ஏற்றுக்கொண்டதாக எந்த பதிலும் இல்லை.